வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். சீன் அப்படியே இங்கிட்டு வருது. உங்களோட ஐடென்டிட்டி என்னது? கிம் ஜான் சியோல் அப்படின்னு ஏஜ் டிமிச்சு கேட்குறான். இப்போ பால் வந்து டீமன் லார்டுக்கு அது பக்கத்தில் வந்து சொல்கிறான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீமன் லார்டு? கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போனேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவனை அடிச்சு முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம். அதே ஹீரோ கத்துறான், உனக்கு என்ன மண்டையில் மூளை இல்லையா என்ன? முட்டாள், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அங்கே எதுக்கு எனக்கு எது ஏஜ் டிமிச்சு அவனை எதிர்த்து உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே அவனை பார்த்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற கடுப்பேத்தாத, என்னால் நீங்கள் பேசுகிறத கேட்க முடியுது அப்படின்னு எதுக்கு இருந்து ஏஜ் டிமிச்சு சொல்கிறான். எனக்கு இது புரியவே இல்லை. இந்த சமன் ஆஃப் டியூட்டி டீமன் லார்டு இவன் வந்து ஒரு வாட்டி என்ன அந்த டீமன்ஸ் எல்லாரையும் ஸ்லாட்டர் பண்ண சொல்ல ஒரு சைக்கிளுக்கு அனுப்பி வச்சான். ஆனால் இப்போ பார்த்தா அந்த டீமன்ஸை காப்பாற்றி பீஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு ஏஜிக்கு மிச்சு யோசிக்கிறான். நான் கண்டிப்பாக அவனோட மனசில் என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ சொல்கிறான், உண்மை என்னன்னா நாங்கள் இங்கே ஒன்றும் கிங்குக்கு ஆஃபர் பண்ண வரல. உனக்கே நல்லா தெரியும் எங்கள் லேண்டில் சாப்பாடே இல்லைங்கிறது. நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை ஒரு ஃபார்மிங் லேண்டாக மாற்றிருக்கோம். பின்னாடி நிற்கிது பார்த்தியா கேரேஜ், அதில் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாகவே எங்கள் லேண்டில் வளர்ந்தது தான். அதை விற்று அதிலிருந்து வர காசை வச்சு தான் எங்களால் காய்கறி விதையை வாங்க முடியும். அதுதான் எங்களுக்கான உண்மையான கோல். அதனால தான் நாங்கள் இப்போ இங்கேருந்து ரகசியமாக தப்பிச்சு போக பார்க்குறோம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ராயல் கேபிட்டல் ரொம்பவே தூரமாக இருக்குது. நாங்கள் நியரஸ்ட் சிட்டியில் போயிட்டு இதை விற்றுட்டு அது மூலமாக விதையை வாங்கலாம்னு நினைக்கிறோம். இப்போ உனக்கு எங்களோட நிலைமை நல்லா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். நாங்கள் ரொம்பவே சென்டிமெண்டலாக அவனை வச்சு லாக் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அவன் எங்களை விட்டுருவான். அவனோட கண்கள் அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த அவன் மறைக்கிறான். ஆனால் வந்து பொய் சொல்லலை. ஸோ டீமன்ஸ் வந்து ஹியூமன்ஸை சாப்பிட்றதுக்கு காரணம் அவங்க கிட்ட சாப்பாடு இல்லை. எனக்கு உங்கள் பிரச்சனை என்னன்னு புரியுது. அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை நான் தனியாக போக விட மாட்டேன். உங்கள் கோல் என்ன? இங்கே இருக்கிற சுட்டாங்க விற்று அதிலேருந்து நீங்கள் விதையை வாங்கணும். ஆனால் நான் வந்து ஜேவியருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ராயல் கேபிட்டல் வரைக்கும் வரணும். உங்களுக்கு பின்னாடி நிற்கிது தெரியுமா அந்த 2 பீஸ்ட், அதை நீ கிங்குக்கு ஆஃபரிங்காக தந்தே ஆகணும். அதை கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நீங்கள் இதை ஆஃபரிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இதை கேட்டு ரொம்ப மிரண்டு போகுதுங்க. அவர் பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி எங்கள் கையில் சீட்ஸ் வந்தால் போதும், நாங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவோம். ஓ, நீங்கள் வந்ததுக்கு காரணம் சுட்டாங்க அப்படி சைடில் விற்கணுமா? ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த சுட்டாங்க காட்ட முடியுமா அப்படின்னு ஜேவியர் கேட்குறானா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது கொஞ்சம் பெரிய சைஸ் பொட்டேட்டோ தான், வேணா பாருங்க அப்படின்னு ஹீரோ அதை தூக்கி காட்டுறானா. அதை பார்த்துட்டு ஜேவியர் சொல்கிறான், ஓ நீங்கள் அதை கண்டிப்பாக வித்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை கேட்டு லாய்டு கடுப்பாயிட்டு, யங் மாஸ்டர் நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை பாருங்கள், அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது, அது கண்டிப்பாக கிங்குக்கான ஆஃபரிங்காக தான் இருக்கணும். அதை கேட்டு ஹீரோ சொல்கிறான், இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் பெருசாக இல்லை, அது ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் என்ன பைத்தியமா? எனக்கு ஒன்றும் புரியலை. சைஸ் பெருசாக இருக்குன்னு சொன்னால் அவங்கள தூக்கி கிங் ஆக்கிடுவீங்களா? டேலண்டாக இருக்கிறதுனால தானே அவர் கிங்காக இருக்காரு. பின்னாடி இருந்து ஜேவியர் சொல்கிறான், ஒரு வேளை அது பார்க்க அவனோட மூஞ்சி மாதிரி இருக்கிறதுனால அவன் ரொம்ப ஆசைப்படுறான் போல. இதை கேட்டு லாய்டு கடுப்பாயிட்டு யோசிக்கிறான், ஒரு நாள் நான் கண்டிப்பாக பணக்காரன் ஆவேன். அப்போ நீ கண்டிப்பாக என்னோட ஸ்லேவாக தான் இருப்ப. இந்த உள்ளாளங்க மாட்டேன் ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கான். ஏன்னா இது வந்து பார்க்க மட்டும் பெருசாக இல்லை, இதில் வந்து கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீனும் இருக்குது. கிங்குக்கு ஆஃபர் பண்ணுற அளவுக்கு இது ஒருத்தான ஒன்று தான். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இந்த சுட்டாங்க வித்துட்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் ஆகணும். ஏஜிடிக்கு மிச்சம் எங்களோட ஐடென்டிட்டி வரைக்கும். ஆனால் ஏஜிடி மிச்சுக்கு முன்னாடியே அவனோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியும். ஹீரோ இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏஜிடி மிச்சுக்கு ஐடென்டிட்டி தெரியாதுன்னு. ஓ, அதுதான் கமர்ஷியல் சிட்டி ஆஃப் டெய்பேரியா அப்படின்னு ஜேவியர் ஒரு சிட்டியை பார்த்து சொல்கிறான். இப்போ பார்த்தோம்னா ஒரு இன்ன காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆஸ்ட்ரேனோட பவர்னால எங்களுக்கு ஃப்ரீயாகவே ரூம் கிடச்சிச்சு. அதே நேரத்தில் பீஸ்ட்டுக்கு தான் ரூம் தரல அப்படின்னு சொல்கிறான். பார்த்தோம்னா வெளியே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அதோட அந்த ரூம்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்குது, அதோட நல்லாவுமே இல்லை. நாங்கள் ஆனால் எங்களோட டார்கெட்டில் தான் மெயினாக இருந்தோம், சுட்டாங்க விற்று விதையை வாங்குறதுல. அவங்க போகும்போது ஆஸ்ராட் கேட்குறான், நிஜமாவே எங்களை கிங்குக்கு ஆஃபரிங்காக தர போகிறீங்களா என்ன? நீ என்ன முட்டாளா? நான் எப்படி என்னோட விலை மதிப்பில்லாத லைட்டிங் ராடை அவனுக்கு ஆஃபராக தருவேன்? அதை கேட்டு ஆஸ்ராட் சொல்கிறான், அந்த வேலை தான் முடிஞ்சு போச்சு. யார் சொன்னால் முடிஞ்சு போச்சுன்னு? இப்போதைக்கு உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால தான் உன்னை நான் அந்த வேலையை விட்டு கொஞ்சம் நேரம் டெம்பரரியாக லீவ் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இடம் பார்க்க ஒரு மாதிரியா இல்லை? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹியூமனோட மார்க்கெட்லாம் ரொம்பவே சத்தமாகவும் கூட்டமாகவும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு ஷீரி கேட்குறா. அதுக்கப்புறமா தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், எனக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுது, ரொம்ப டல்லாக எக்கனாமியே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் இது ஒரு கமர்ஷியல் சிட்டியில் சொல்கிறானுங்க. எதுவாக இருந்தால் என்ன, நாங்கள் வந்தது எங்கள் வேலையை பார்க்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விரிச்சு போட்டு அதில் சுட்டாங்க வரிசை அடுக்கி வச்சுட்டு ஹீரோ கரெக்டாக நினைக்கிறான். தாத்தா பாட்டி எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. 1 வாங்கினீங்கன்னா 20, 2 வாங்கினீங்கன்னா 30, இது மாதிரி ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. ஹீரோ கத்தி சொல்கிற பார்த்துட்டு பால் சொல்கிறான், எனக்கு டீமன் லார்டை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது, இது ஒரு டீமன் லார்டுக்கான அசிங்கமாக நான் அதை கருதுறேன். பாட்டு ஹீரோ கத்துறான், என்ன நீ என்ன முட்டாளா? நம்ம சாப்பாடு முக்கியமா இல்லை மரியாதை முக்கியமானு கேட்டால் சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஒழுங்கா என்னோட சேர்ந்து கத்து. 2 பேரும் சேர்ந்து கத்துறாங்க, வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து கத்துறான், நீங்கள் என்ன சும்மா நிற்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து கத்துங்க. பார்த்தோம்னா 4 பேர் சேர்ந்து ஏதோ பாட்டு பாடுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க.
பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறோம். பொதுவாக டிரான்ஸ்மிட் ஆகிறவங்க எல்லாருமே மாடர்ன் ஐட்டத்தை இந்த வேர்ல்டில் விற்று டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரிச் ஆவாங்க. யதார்த்தத்துக்கு சொன்னோம்னா ஐஸ்கிரீம் அது மாதிரி நிறைய இதை விற்று இவங்களால டக்குன்னு பணத்தை மேக் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட இருக்குது வெறும் பெரிய சைஸ் உருளாலங்கு மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அதிக எஃபோர்ட் போட்டால் தான் ஒரு போதுமான அளவுக்கு கூட எங்களால் இதை விற்க முடியும். எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா இதுதான் ஒருத்தரை வாழ்றதுக்கான காரணத்தையே தருது. பார்த்தோம்னா சின்ன வயசில் அவங்க பாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு சீனை காட்டுறானுங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இதை நிஜமாவே நீ 20 கோல்டுக்கு தான் ஒரு பீஸை தரியா? ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே டக்குன்னு எல்லாம் வதமாக கூட்டமாக வந்து கேட்குறாங்க. எனக்கு 6 வேணும், எனக்கு 4 வேணும், 3 வேணும். அதை பாட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறான். இங்கே என்ன நடக்குது? டக்குன்னு இவ்வளோ அட்டென்ஷன். டீமன் லார்ட் என்னாச்சு? ஏன் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? டக்குன்னு போய் வியாபாரத்தை ஆரம்பிங்க. உங்கள் பிளான் ஒர்க் ஆகிட்டு. ஆமாம் சரி எல்லாரும் லைனை ஃபார்ம் பண்ணுங்க, 1 by 1 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்கான். கடைசியாக பார்த்தா நம்பவே முடியல. டக்குன்னு நாங்கள் இவ்வளோ வித்துட்டோம், இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதையும் நாங்கள் நாளைக்கே விற்று முடிச்சிருவோம். ஒரு ஹெவன்லி டீமன் சென்ட்ரல் போய் எனக்காண்டி இன்னில் வெயிட் பண்ணுங்க, நான் இதை வச்சு போய் சீட்ஸை வாங்கிட்டு வரேன். இது ஒரு பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட்டுக்காண்டி அப்படின்னு கத்துறான். இப்போ சீன் பார்த்தோம்னா இன்னொரு கடைக்கே காட்டுறாங்க. நீ வந்து இங்கே சீட்ஸ் வாங்கணும்னு வந்தியா? காமெடி பண்ணாதப்பா. ஏன் எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா இங்கே யாருமே சீட்ஸை விற்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகும். சீட்ஸை விற்க மாட்டாங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு இன்னுமே புரியலை? இங்கே இருக்கிற சாப்பாடு விதை எல்லாமே பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, ஏன் மூஞ்ச இப்படி வச்சிருக்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப பதட்டத்தில் இருக்க. விதை தானே, நீ வேற எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணால் ஈஸியாகவே கிடச்சிருமே. அதெல்லாம் சரி, இங்கே விதைய வைக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? டக்குன்னு அவன் பின்னாடி வர ஒருத்தரை பார்த்து பயந்துட்டு, உனக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான் பாரு, நீ அவன்கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. நீங்க தான் இங்கே பெரிய சைஸ் உருளாலங்க ஃபவுண்டைன் பக்கத்தில் வித்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், அது நான் தான் வித்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பேர் ரசலைன். நான் வந்து இங்கே ரிச்மண்ட் ட்ரேடிங் கம்பெனியோட செக்ரட்டரியாக வேலை பார்க்குறேன். ரிச்மண்ட் ட்ரேடிங் கம்பெனியோட எல்லா டிரான்சாக்ஷனையும் நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ அப்படியா? நீங்கள் இப்போ எதுக்காண்டி என்ன தேடி வந்திருக்கீங்க? ரிச்மண்ட் ட்ரேடிங் கம்பெனி, அவன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நான் சும்மா பேசிகிட்டு இருக்க ஆசைப்படல, நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கே வரேன். 20%, அதாவது நீங்கள் விற்கக்கூடிய பொட்டேட்டோ எல்லாத்தையும் நான் 20% ஹை ப்ரைஸுக்கே வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு அப்படி யோசிச்சுட்டு அவனை பார்த்து கேட்குறான், ஒரு பை நிறைய விதையை நீங்கள் எவ்வளோத்துக்கு விற்பீங்க? நீங்கள் ஒரு பை நிறைய விதை வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் 100 கோல்டு காயின் கொடுத்தே ஆகணும். இதை கேட்ட ஹீரோ கடுப்பாகிறான். என்னது இது? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரைஸே 50 கோல்டு தான். அப்படி இருக்கும்போது இவனுங்க டபுளாக சார்ஜ் பண்ணுறானுங்க. ரிச்மேன் ட்ரேடிங் கம்பெனி பைத்தியக்காரனுங்க. இவனுங்க தான் எல்லா பிரச்சனையும் காரணம். இவனுங்க எல்லா சாப்பாட்டையும் சேகரிக்கிறானுங்க. அந்த சாப்பாட்டை ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக இந்த மொத்த மார்க்கெட்டையும் அவனுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே அவனுக்கு வச்சிருக்கானுங்க. சந்தேகமே இல்லை, எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் அந்த ஈன் ரொம்ப காலியாக இருந்துச்சு, அதோட இந்த மார்க்கெட் பிளேஸ் வெறிச்சோடி போயிருந்துச்சு, மக்கள்லாம் சுட்டாங்க வாங்க அவ்வளோ ஆர்வத்தோடு வந்தது. எனக்கு எல்லாத்துக்கான காரணமும் இப்போ தான் புரியுது. இது எல்லாத்துக்குமே இவனுங்க பண்ணுற இந்த வேலை தான். இதுக்கு அர்த்தம் இவங்கள்ட்ட இருந்து நான் இதை வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு வில்லத்தனமாக சிரிக்கிறான். பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், இந்த மூஞ்சிக்கு என்ன அர்த்தம்? நான் இவனுங்க சொல்கிற வேலைக்கே நான் இதை விற்றுன்னு சொன்னான், கண்டிப்பாக என்னால் அந்த காசை வச்சு சீட்ஸை வாங்க முடியாது. ஹியூமன்ஸ் தான் லாவை ஃபாலோ பண்ணி அவங்களால என்ன முடியுமோ அந்த காசுக்கு அவங்களுக்கு ஏற்ற பொருளை வாங்கிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு டீமன், எனக்கு இந்த லா எதுவுமே கிடையாது. அப்படி ஹீரோ சைடில் பார்க்குறான். பார்த்தோம்னா அங்கே ஏஜெடிக்கு மிச்சம் நின்றுட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான், ஏஜெடிக்கு மிச்சம் என்ன வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னோட நடவடிக்கையை எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை நான் ஈஸியாகவே ஏமாற்றிட்டு இந்த இடத்துல இருந்து எல்லா விதையும் நான் திருடிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஓ இப்போ நீ வந்து இங்கே சுட்டாங்க வாங்க வந்திருக்க சரியா? ஆமாம், நான் வந்து இப்போ சுட்டாங்க வாங்க தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் கான்ட்ராக்டாக சைன் பண்ணால் போதும் அப்படின்னு அவன் சொல்லும்போதே உன் பாஸை வந்து பேச சொல்லு. இல்லை எனக்கு புரியலை, இங்கே இருக்கிற எல்லா வியாபாரத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன், நான் தான் இங்கே செகண்ட் கமாண்ட். ஹே நீங்கள் இருக்கிற வெறும் சாதாரண ஒரு வேலைக்காரன் தான், நீ ஒன்றும் என்னோட ப்ரொபோசலை ஹேண்டில் பண்ணுற இடத்துல இல்லை, புரியுதா? அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறான். இவனை என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கானுங்க. இங்கே பாரு, நான் ரிச்மேன் ட்ரேடிங் கம்பெனியோட செகண்ட் இன் கமாண்ட், எனக்கு முழு அதிகாரம் இருக்குது சரியான டிசிஷனை மேக் பண்ண. ஓ அப்படியா, சரி அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 200 கோல்டு காயின் ஒரு பொட்டேட்டோ வாங்கிக்கிறியா இல்லை இங்கேருந்து கிளம்பி போறியா? என்ன அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். 200 கோல்டா, அது ரொம்பவே அதிகம் அப்படின்னு அவன் சொல்லும்போதே ஹீரோ சொல்கிறான், என்னாச்சு? இங்கே பாரு, நீ தடுமாறுற, உன்னால் ஒரு டிசிஷனை மேக் பண்ண முடியல, இதில் நீ வேற செகண்ட் இன் கமாண்ட்னு சொல்லிக்கிட்ட. எனக்கு எல்லாமே புரியுது. நீங்கள் இதை வந்து ராயல் ஆர்மி ட்ரைனிங் கேம்புக்கு சன் பண்ண பார்க்குறீங்க. அப்படி சன் பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. ஏன்னா உன் பாஸ் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா என்ன எந்த இடத்துல காசை லூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ப்ராஃபிட் அதிகமாக மேக் பண்ணணுங்கிறத? சரி போய் உன் பாஸை கூட்டுவா அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தோம்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆசராட்டும் சீரியும் மழையை நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமன் லார்டை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆசராட் கத்துறான். அதுக்கு சீரி சொல்கிறா, என்ன பண்ணுற? டீமன் லார்ட் சொன்னதை நீ கேட்கலையா என்ன? பேசக்கூடிய மிருகம் மாதிரி ஹியூமன்ஸோட அதிக அட்டென்ஷன் வாங்க போறியா என்ன? எப்பயிலேருந்து நீ டீமன் லார்ட்க்கு இவ்வளோ ஒரு விசுவாசியாக மாறினா? நீயும் கோமா தானே இருந்த, நம்மளை இப்படி ஹியூமன் டெரிட்டரியை கூட்டு வந்ததை நினச்சி? இல்லையே, நான் ஒன்றும் கோமா இல்லை. என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. உண்மையே சொல்லணும்னா எனக்கு ஹியூமன் டெரிட்டரி மேலே ரொம்பவே ஆர்வம் இருக்குது. நான் சின்ன பிள்ளையா இருக்க பேருந்து நான் ஹியூமன் டெரிட்டரி பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே அதிகமான சாப்பாடும் மனுஷங்க தங்களை மாற்றி மாற்றி சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. என்னோட அம்மா அப்பாவை பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டீமன்ஸ் தான் சாப்பிட்டுச்சு. அதே விஷயம் தானே உனக்கும்? உன்னோட சிப்ளிங்ஸையும் பெரிய பெரிய ஸ்ட்ராங்காக இருக்க டீமன்ஸ் தானே சாப்பிட்டுச்சு. ஆனால் என்னோட அம்மா அப்பா சாகும்போது எனக்கு அது ஒன்றும் பெருசாக ஒரு வருத்தத்தை தரல. ஏன்னா அதுதான் நேச்சரோட ரூல்னு நான் நினச்சேன்.
நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட இந்த சிட்டி ரொம்பவே ஏழ்மையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் ஒருத்தர் தாங்க கொண்டு சாப்பிட்டுக்கல. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த மார்க்கெட்ல பார்த்தேன். ஒரு அப்பா ரொம்பவே பசியில இருந்தாரு. அப்படி இருந்தும் அவரோட சுட்டாங்க முதல்ல அந்த குழந்தைக்கு தான் கொடுத்தாரு. ஒருவேளை நம்மளும் இந்த இடத்துல பிறந்திருந்தா நம்மளும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அவ அழுவுறா. இப்ப நீ ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்க. அல்பக்கான்னு பேசுறத வேற நீ குறைச்சிட்ட. இல்ல நான் அது எப்படி பேசுறதுங்கிறத ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாளா. அப்போ வந்து அவருக்கு மேல மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி இவன் கையை அப்படி வைக்கான். அது ரெக்கை. அந்த டயத்துல கரெக்டா டீமன் லார்டு வந்துட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல டீமன் லார்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஆசராட் சொல்றான். அப்ப சீரி கத்துறா, இல்ல ஆசராட் என்ன ரொம்ப புலி பண்ணிட்டு இருக்கான், ப்ளீஸ் அவனை கொன்னுடுங்க. இல்ல இப்போ வந்து இது 4 ஹெவன்லி ஜெனரலுக்கான மீட்டிங் சொல்லி அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போறான். நீங்க என்ன சொல்றீங்க டீமன் லார்டு? ஆமா, அவங்க வந்து சாப்பாட்டை அதிகமா சேர்த்து வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் அவங்க அப்படி பண்ணணும்? இந்த இடத்துல அதிக சாப்பாடு இருக்கே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆசராட் கேட்கறான். இது ஒன்றும் அவங்க பசினால சாப்பாடு பத்தாம போயிடுங்கிறதுக்காண்டி பண்ணல. அவங்க மற்றவங்களோட தனிச்சு தெரியணும், ரொம்ப பணக்காரங்களா தெரியணுங்கிறதுக்காண்டி பண்றாங்க. எனக்கு புரியுது, ஒருத்தரோட அடிப்படை வசதி ஃபுல் ஆயிட்டுன்னு சொன்னா அவங்க அளவுக்கு அதிகமா சம்பாரிச்சு அவங்களுக்கு மரியாதை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அடே முட்டாள், என்னடா வளர்ற அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அப்ப ஆசராட் சொல்றான், இது ஒன்றும் அவனுக்கு மரியாதைக்காண்டி பண்ணல, அவனுக்கு ஜஸ்ட் பேராசைப்படுறானு. அதே நேரத்தில் சில பேர் உண்மையா ரொம்பவே பசியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கோமா இருக்கு. பாருங்க, 4 ஹெவன்லி டீமன் ஜெனரல், நீங்க நினைக்கிற மாதிரி தான் ஹியூமன்ஸ் இப்படிதான் நடந்துப்பாங்க, அது அவங்களோட நேச்சர். ஆனா நம்ம டீமன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களோட ஃபுட் ஸ்டோரேஜ் இடத்த ஆக்கிரமிக்க போறோம். இப்போ நமக்கு அபண்டன் லேண்டை காட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா ஹேர்டாக் அவனோட வேல்மெண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்க டீமன்லாம் பார்த்து பேச ஆரம்பிக்குது. லார்ட் ஹேர்டாக் என்னதான் பண்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஃபர்ஸ்ட் நம்மளை பானை செய்ய சொன்னாரு, அதுக்கப்புறமாட்டி அவரோட அந்த வேர்ல்ட் அட்டாக்கை நான் ஸ்டாப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹேர்டாக் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அந்த அட்டாக்கை பண்ணிட்டு யோசிக்கிறான். இது வந்து திருப்பி அதே மாதிரி ஆரம்பிக்குது. இப்போ அவனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான், என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன உங்களுக்கு பிரேக் டைமா இல்லை இங்கே ஏதாச்சும் ஷோ பண்ணி காமிக்கிறானுங்களா? இப்போ செஃபிரோஸ் வந்து சொல்றான், லார்ட் ஹேர்டாக் நீங்க உங்களோட லிமிட்டை ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட நீங்க இவ்வளவு தண்ணியை வச்சு என்னதான் பண்ண போறீங்க? உனக்கு நல்லாவே தெரியும் செஃபிரோஸ் இங்க வந்து என்ன நிலைமையில இருக்கும்னு. நம்ம கிட்ட சுட்டாங்க ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால தான் நான் சுட்டாங்க பாயில் பண்ணலான்னு இருக்கேன். அதோட சில இன்கிரீடியன்ட் சேர்த்து பாயில் பண்ணணும்னு சொன்னா நிறைய டீமன்ஸ்க்கு சாப்பாடு தரலாம். இந்த அபார்ட்மெண்ட் நல்ல எந்த ஒரு டீமனுமே பட்னியா இருக்காது அப்படின்னு அவன் கத்துறான். இப்போ செஃபிரோஸ் மனசுக்குள்ளே பார்த்து யோசிக்கிறான், நீ பண்றது நல்ல விஷயம், அது ஏன் நீ ஏதோ கெட்டது பண்ற மாதிரி உன் மூஞ்சி வச்சிருக்க? ஓ நீ டீமன் தானே, உன் மூஞ்சி அப்படிதான் இருக்கும். என்ன பண்றது, எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. எப்பனா டீமன் லார்டு எப்போ ஃபார்மிங் பண்ணலாம்னு சொன்னாரோ, யாருக்குமே இறக்கமே காட்டாத இந்த லார்ட் ஹேர்டாக் கூட தன்னோட லிமிட்டுக்கு புஷ் பண்ணி மற்ற டீமன்ஸோட பசியை போக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவரோட மனசை மாத்தினது என்ன விஷயம் தான், எனக்கு அது சத்தியமா புரியவே இல்லை அப்படின்னு செஃபிரோஸ் பார்க்கும்போது ஹேர்டாக் யோசிச்சு பார்க்கறான், இவங்களாம் என்ன பாராட்டணும், என்ன பாராட்டுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுக்காண்டி தான் நான் இது இவ்வளவும் பண்றேன் அப்படின்னு ஹேர்டாக் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹேர்டாக் இந்த அளவுக்கு நமக்கு இதை ஹீட் பண்ணணும்னு சொன்னா அளவுக்கு அதிகமான விறகு கட்ட தேவைப்படுமே. ஆமா, அது எனக்கும் தெரியும். இப்போதைக்கு நமக்கு விறகு கட்ட வேணும்னு சொன்னா லோராங் டீமனோட வீட்டை இடிச்சு உடைச்சாதான் உண்டு. அதனால தான் இப்போ நம்ம தேர்ட் பிளேஸை நோக்கி போறோம். அங்க இருக்கிற அந்த ஷீல்டு வேல்கனோல தூங்கிட்டு இருக்க பிரெடேட்டா ஃபயரை போய் பிடிச்சிட்டு வர போறோம். இதை கேட்டு செஃபிரோஸ் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்படியே சீனை இங்கிட்டு காட்டுறானுங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா அந்த ரிச்மேன் ட்ரைனிங் கம்பெனியோட ஓனர் வந்துகிட்டு இருக்கான். ஓ இதுதான் இந்த இடமான ஹீரோ தங்கியிருக்க அந்த இன்ன பார்த்து கேட்கறான். அப்படி திரும்பி அவனை பார்த்து சொல்றான், ரசலைன் இந்த வாட்டி நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஏமாத்திட்டேன். சாதாரண ஒரு கிராமத்தானை பார்த்து பயந்துட்டேன், அவன் பேசுற பேச்சுக்கே நீ பயந்துட்டேன்னு சொன்னா உன்ன மாதிரியான ஒரு முட்டாளால எப்படி பெரிய பெரிய சாதனையை சாதிக்க முடியும்? இதை கேட்டு அவன் கடுப்பாகிறான். நீ இங்கே இரு, இந்த மாதிரி படிக்காத ஒரு முட்டாள்கிட்ட எல்லாம் எப்படி பேசி எல்லா பொருளையும் நமக்கு சாதகமா மாத்தணுங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போறான். போயிட்டு அந்த கதவை தட்டுறான். ஹீரோ கேட்கறான், யாரது? நான் தான் ரிச்மேன், நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களா நேரடியா, அதனால தான் நான் வந்திருக்கேன். ஓ நீங்களா, உள்ள வாங்க. சரி, என்ன உள்ள வர விட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரான். இந்த மாதிரி பொலைட்டா பேசுறவனுங்க தலையில ஈஸியா மிளகாச்சிடலாம், இவனும் பெரிய புத்திசாலி எல்லாம் கிடையாது. உள்ள வந்துட்டு இவனை கொடுக்குற லுக்கை பார்த்து அவன் பயந்து போயிட்டான். அட கடவுளே, என்ன இது, இவனுங்க எல்லாம் பார்க்க டீமன்ஸ் மாதிரில இருக்கானுங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கானுங்க. ஓ நீங்க உட்காரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா. சரி சரி நான் உட்காடுறேன். இவனுங்க 2 பேர் கூட மனுஷனுங்க, இவனுங்க கூட பரவாயில்ல, ஆனா அந்த பீஸ்ட்டுக்கு 2மே ஹியூமன் எக்ஸ்பிரஷன் டெரிஃபைங்கா கொடுக்குதே. இப்போ ஹீரோ கேட்கறான், நான் என்ன ஆஃபர் கொடுத்தேங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், ஒரு பொட்டேட்டோக்கு நீங்க 200 கோல்டு காயின் சொன்னீங்க. இல்லையே, நான் 300 சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். 300 கோல்டு காயின், அது ரொம்ப அதிகம், எப்படி எங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க குரூப்ல யார் யார் இருக்காங்க தெரியுமா? லார்ட் ஜேவியர் இருக்காரு. எனது லார்ட் ஜேவியரா? அவர் வந்து ஒரு நோபல் ஹவுஸை சேர்ந்தவரா? ஆமா, நோபல் ஹவுஸை சேர்ந்தவர் தான். நோபல் ஹவுஸ் எல்லாம் டேரக்டா ராயல் ஃபேமிலிட்ட இருந்து தான் எல்லா ஆர்டருமே வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது உங்க ட்ரேடிங் கம்பெனிக்கு ஒரு நோபல் ஹவுஸ் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு தானே நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்கறான். டீல் 300 கோல்டு காயின்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு வெளியே வந்து சொல்றானா. இதை கேட்டு என்ன எனக்கு ஒன்றும் புரியல, அதோட அவங்கள நம்மளோட மேன்ஷனுக்கு எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வா, அவங்களுக்கு ஏற்ற தனித்தனி ரூமையும் கொடுத்துரு, அந்த பீஸ்டையும் சேர்த்து தான். இல்ல எனக்கு புரியல ரிச்மேன், நீங்க எதுக்காண்டி இவ்வளவு ரொம்பவே ஜெனரஸா நடந்துக்கிறீங்க, அதுவும் இந்த கிராமத்தானுங்கள்ட்ட, உனக்கு ஒன்றும் புரியலையா? இல்ல குறுகிய காலத்தில் வரக்கூடிய இந்த லாஸ் தான் எதிர்காலத்தில் நமக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட்டா கொண்டு வந்து தரும், இது கூட உனக்கு புரியலன்னு சொன்னா உன்னை வச்சு நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போறான். போகும்போது அவனுக்கு யோசிச்சு பார்க்கறான், அவனுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கிறானுங்க, இவன் அதே நேரத்தில் பல்ல கடிச்சிக்கிறான். டிமாண்ட்லாம் நம்ம
நம்ம இவ்வளோத்துக்கு பண்ணுறதுக்கு டேரெக்டாக அவனுக்கு 2 பேரையும் கொண்டுட்டு அவனுங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமே. ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போனால் நமக்கு அது ரொம்ப பிரச்சனை ஆகும் பால். ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது யாராச்சும் நம்ம மேலே ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்மளோட மெட்டபார்மிசஸ் உடஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணானுங்கன்னு சொன்னால் அது ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் நடுவில் பெரிய வாரையை கொண்டு வந்துடும். என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் எது தெரியுமா? நம்ம சண்டையை தவிர்க்கணும். சண்டை போட்டோன்னு சொன்னால் அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. இவன் மொத்த மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு முக்கியமாக 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று, அவன் பண்ணுற தப்பெல்லாம் மூடி மறைக்க ஒரு பெரிய கனெக்ஷன் தேவைப்படும். 2வது, அவனுக்கு அளவுக்கு அதிகமான சொத்து இருக்கணும். கடைசியாக பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் குடோன் இருக்கும். அதில் தான் அவனால் இருக்கக்கூடிய எல்லா சாப்பாட்டு பொருள், விதை எல்லாத்தையுமே அவன் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். நம்ம இப்போ அவனோட மேன்ஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் அவனோட அந்த ஸ்டோரேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி. இப்போ ஷிகிரி கேட்குறா, ஆனால் டீமன் லார்ட் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உங்களுக்கு எப்படி ஹியூமன்ஸோட டீலிங்ஸ் எல்லாம் இவ்வளோ கிளியராக தெரியுது? அதுவும் நீங்கள் ரொம்ப வருஷம் ஹியூமன் லேண்ட்ஸ்லேயே வாழ்ந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? ஏன்னா நான் தான் டீமன் லார்ட் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. இதை பார்த்துட்டு 3 பேரும் யோசிக்கிறாங்க, இது டீமன் லார்ட்லேருந்து எதிர்பார்த்தது தான். இவனுக்கு பேசுகிற எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஏஜிடி முடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான், சமன் ஆஃப் டியூட்டி உன்னோட குறிக்கோள் வந்து ஹியூமன்ஸ்கிட்ட இருந்து திருறதா இல்லை டீமன் லார்ட் கிரீடாஸ் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா ஹீரோவும் வெளியே நோக்கி தான் பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குது. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.